ஓகே. பெரும்பாலும் வந்துட்டு எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஆஹ் 9வது கேள்வியில பாருங்க. 8வது கேள்வி உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? தரை தோற்றம் ஒன்றில் பயிற்சிகை பரம்பல் மட்டும் பிரித்து அது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு உதவுகின்ற படைவரைகளை நுட்ப முறை. நான் பேசுற கிளியரா கேக்குது தானே? ஓம் சார். சரி, ஓகே. ஓகே, 9வது கேள்விக்கு உங்களுக்கு என்னது? 9வது கேள்வி, 8வது கேள்வி. 8வது கேள்வி பார்த்தேனே. தரை தோற்ற படம் ஒன்றில் பயிற்சியை பரம்பலை மட்டும் பிரித்தெடுத்து அது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு உதவுகின்ற படவரைகளை நுட்ப முறையை சொல்லும் என்னது? புவியியல் தகவல் முறைமை. அதாவது அதுல வெக்டர் டேட்டான்னு சொல்லியிருக்கிற அந்த விடயங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 9வது கேள்வியை பாருங்க. புவியியல் தகவல் முறைமையில் பயன்படுத்தப்படுகின்ற காந்த இருவட்டு வருடிகள் எண்ணிலக்கமாக்கும் கருவிகள் என்பன. என்னது இது? என்னத்துக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நுஸ்கா அவங்க செஞ்சிருந்தாங்க. இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம டியூட்லையும் போட்டிருக்கிறோம். ஜிபிஎஸ்ஜிஎஸ் ஆர்எஸ் சம்பந்தமா ஏற்கனவே வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்கையும் பார்த்தவங்களுக்கு இதுல கிளியரா விளங்கும். சரிதானே? நுஸ்கா அவங்க செஞ்சிருந்தாங்க. இப்ப இதுல நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? புவியியல் தகவல் முறைமையில பிரதான கூறுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிதானே? அதுல வந்து கணினி வன்பொருட்கள், மென்பொருட்கள், தரவு, பயனாளர்கள், அதே மாதிரி முறைமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான நுட்ப முறைகள், அதாவது புவியியல் தகவல் முறைமையில பிரதான கூறுகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுல கணினியில வன்பொருட்கள்னா என்ன? அதாவது இதுல வந்து அதாவது கணினியில வினைத்திறன் மிக்க புவியியல் தகவல் தொகுதிகளை உருவாக்குறதுக்கு அவசியமாகும். சரிதானே? புவியியல் தகவல் முறைமையை நிர்மாணிக்கிறதுக்கு அவசியமான ஒரு விடயம் தான் என்னது? இந்த புவியியல் தகவல் முறைமையில வன்பொருட்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த வன்பொருட்கள்ல 2 வகையில இருக்குது. அதாவது வந்துட்டு உள்ளீட்டு மூலகங்கள், வெளியீட்டு மூலகங்கள் அப்படின்னு இருக்குது. உள்ளீட்டு மூலகங்கள் அப்படின்னு சொன்னா புவியியல்ல காணப்படக்கூடிய தரவுகளை எண்ணிலக்க முறையாக்குறது, அதாவது டிஜிட்டல் வடிவமைக்கிறதுக்கு மாற்றத்துக்கு கணினியில வந்து சில சில விடயங்கள் வந்து உள்ளீடு செய்வோம். சரிதானே? அதாவது இன்புட் பண்றது. இப்போ உதாரணமா காந்த இருவட்டுகள், அதே மாதிரி வந்து விசை பலகை கீபோர்ட் சொல்லுவோம், அதே மாதிரி மவுஸ். ஒரு கம்ப்யூட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்னென்ன உள்ளுக்கு போறது, உள்ளுக்கு விடுவோமே. சரி, அந்த அந்த கம்ப்யூட்டர்ல வந்து செலுத்துற விடயங்களை தான் சொல்லுவோம் வந்து உள்ளீட்டு மூலகங்கள். அதுல ஸ்கேனர்ல எல்லாமே இருக்குது. ஸ்கேனர், அதே மாதிரி எண்ணிலக்கமாக்கு கருவிகள், இது எல்லாமே என்னது? உள்ளீட்டு மூலகங்கள். வெளியீட்டு மூலகங்கள் என்னது? அந்த கணினியில இருந்து நம்மளுக்கு ரிசல்ட்டா என்ன வருது? முதலாவது என்னது? திரை. சரிதானே? திரையில இருந்து என்ன செய்யும்? நான் வந்து ரிசல்ட்டா பார்ப்போம். அதே மாதிரி வந்து பிரிண்டர், அதே மாதிரி அச்சிடு உபகரணங்கள் இருக்குதானே, அது எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம் வந்து வெளியீட்டு மூலகங்கள். இப்ப கேள்வி வாங்க. புவியியல் தகவல் முறைமையில பயன்படுத்தப்படுகின்ற காந்த இருவட்டு வருடிகள் எண்ணிலக்கமாக கருவிகள், இது எல்லாம் என்ன மூலகங்களுக்குள்ள வரும்? உள்ளீட்டு மூலகங்கள். உள்ளட்டும். சரியா? ஓகே, உள்ளீட்டு மூலகங்களுக்குள்ள வரும். அடுத்தது பாருங்க, 10வது கேள்வியை பாருங்க. இடவிலக்க படங்களில் தரை தோற்ற வேறுபாடுகளை எடுத்து காட்டுவதற்கு, இடவிலக்க படங்கள்ல தரை தோற்ற வேறுபாடுகளை எடுத்து காட்டுவதற்கு பொருத்தப்பாடுடையவை என்னது? ஆற்று தொகுதி, நீர்ப்பிரி நிலம் வருமா? வராது. அது வந்து ஒரு ஒரு பகுதி. குடா கலப்பு வருமா? அதே மாதிரி நீர்வீழ்ச்சி மியாந்தர வளைவு வருமா? வராது. காடுகள் புல்நிலங்கள் வருமா? வராது. சமவெளி மலைத்தொடர்கள் தான் வரும். ஏன்னு சொன்னா ஒரு இடவிலக்க படத்துல ஒரு தரை தோற்ற வேறுபாடுகள் வந்து 2 விஷயத்தை வச்சு மாயப்படுத்துவாங்க. முதலாவது வந்து இட உயரம் திரிகோண கணித நிலையத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தாழ்வான பிரதேசம், உயர்ந்த பிரதேசம் எதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்ப மலைத்தொடர்கள்ல காணப்படக்கூடிய அந்த சமூக கோடுகள், அதே மாதிரி வந்து திரிகோண கணித நிலையங்கள், இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்துட்டு அந்த தரைத்தோற்ற வேறுபாடுகள் என்ன செய்வாங்க? விளங்கப்படுத்துவாங்க. அதாவது அது தரைத்தோற்ற விடயங்களை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு வந்து இப்ப பொருத்தமான விடை என்னது? சமவெளி மலைத்தொடர். நான் இது சம்பந்தமான பூரண விளக்கம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். சரிதானே? அதையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓகே. இவ்வளவு வந்து என்னது? டெஸ்ட்டுக்கு இருக்கிற 10 கேள்வியும் என்னதுக்குள்ள இருந்து வரும்னு சொன்னா செய்முறை புயல். ஃபைனலுக்கும் அப்படிதான் வரும். ஃபைனல் பேப்பர்லயும் இது மாதிரி தான் வரும். டெஸ்ட்டுக்கு இருக்கிற 10 கேள்வி வந்து செய்முறை புயலுக்குள்ள வரும். அடுத்த 15 கேள்வி என்னதுக்குள்ள இருந்து வரும்னு சொன்னா பௌதிக புயலுக்குள்ள வரும். அதுக்கடுத்து இருக்கிற 15 கேள்வி என்னதுக்குள்ள வரும்னு சொன்னா ஆஹ் மானிட புயலுக்குள்ள வரும். சரிதானே? அதுல வந்து 10 கேள்வி மானிட புயலுக்குள்ள பொதுவா வரும். மத்த இன்னும் ஒரு 5 கேள்வி என்னதுக்குள்ள இருந்து வரும்னு சொன்னா பொதுவான விடயங்களை கேட்டு வரும். சரி, அப்டேட்டான விடயங்கள், அண்மை காலத்துல காணப்படுற நடந்த விடயங்கள்,
அது சம்பந்தமான தரவுகள் எல்லாத்தையுமே வந்து எதுக்குள்ள வரும்னு சொன்னா அந்த மாநில புயல்களை வர அந்த 5 கேள்விகளை வரக்கூடிய விடயங்களுக்குள்ள வரும். ஓகே, இந்த சேமிரப்பியல் சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, இது வந்து உங்களுக்கு பூரண கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்படி எது சரி டவுட் இருந்தா நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டிங்கை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா வழங்கும். ஓகே, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப அடுத்த கேள்வி 11ஆம் கேள்வியிலிருந்து வரப்போறது எல்லாமே வந்து பௌதிக புயலுக்குரிய கேள்விகள். இப்ப நீங்க இதுக்கு முன்னுக்கு தேர்ட் டைம் வரைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து வேற மாதிரி அந்த பேப்பர். ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா ஃபைனல் பேப்பர் மாதிரி ஒரு பேசிக்ல தான் வரும். சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த பேப்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சேன். இதுக்கு அடுத்ததுன்னா ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் செய்யற ஐடியாவில் இருக்குது. பார்ப்போம். அதை பிற்பட்ட காலங்களில் யோசிப்போம் என்ன செய்யறேன்னு சொல்லி. ஓகே, இப்ப 11ஆவது கேள்விக்கு வாங்க. புவியோட்டின் மேல் பெரிய அளவிலான மலைத்தொடர்கள், சமுத்திர அகழிகள், மத்திய சமுத்திர மலைத்தொடர்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு காரணமான விசை என்ன விசை? இது எதுக்குள்ள இருந்து வருதுன்னு சொன்னா புவி அசைவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரிதானே? ஓகே, புவி அசைவுகள் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த புவி அசைவுகள்ல ஒரு பிரதானமா காணப்படுறது என்னது? அந்த 2 வகையான விசைகள் இருக்குது. அதாவது செங்குத்தாக்க விசை என்று சொல்லுவோம், அதாவது கண்டவாக்க விசை. அதே மாதிரி கிடையாக்க விசை. கிடையாக்க விசை என்று சொன்னா மலையாக்க விசை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கண்டவாக்க விசையை சொல்லி பார்ப்போம். கண்டவாக்க விசை என்ன? அதாவது புவியில காணப்படக்கூடிய அந்த புவியில உட்பாகத்துல இருந்து வெளிநோக்கியோ அல்லது வந்து வெளியிலிருந்து உள்நோக்கி, சரிதானே, வெளித்தள்ளப்பட்டோ அல்லது வெளியிலிருந்து உள்நோக்கியோ செங்குத்தாக தொழிற்படக்கூடிய விஷயத்தான் என்னது? இந்த கண்டவாக்க விசை. நல்லா பாருங்க, புவியில உட்பாகத்தில இருந்து வெளியில இல்ல, புவியில உள்ளுக்கு தான். புவியில உட்பாகத்தில இருந்து வெளியேயோ அல்லது என்ன செய்யும் வெளியிலிருந்து உள்ளேயோ செங்குத்தாக தொழிற்படக்கூடிய விஷயத்தான் என்ன சொல்லுவோம்? இந்த கண்டவாக்க விசை அல்லது வந்து குத்தாக்க விசை அல்லது ஆரை விசை, இப்படி நம்ம நிறைய வகையில காணப்படும். சரிதானே? அதே மாதிரி மலையாக்க விசை என்ன? இது வந்து புவி மேற்பரப்புல காணப்படக்கூடிய பாறைப்படையில வந்து கிடையாக தொலைப்படக்கூடிய விசைகள் தான் என்னது? இந்த கிடையாக்க விசை அல்லது வந்து தொடுகோட்டு விசை என்று சொல்லுவோம், அல்லது வந்து மலையாக்க விசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல வந்து கிடையாக விசைப்படுற கிடையாக தொழிற்படுற விசைகள் வந்துட்டு 2 வகையில இருக்குது. அதாவது அமுக்கு விஷயம் இருக்குது, இழு விஷயம் இருக்குது. சரிதானே? அந்த அமுக்கு விசையினால ஏற்படக்கூடிய நில உருவங்கள் என்னெல்லாம் இருக்குது? அதாவது மடிப்புகள் பொதுவாக வந்து அமுக்கு விசையினால மடிப்புகள் உருவாகும். சமச்சீர் மடிப்பு, சமச்சீரற்ற மடிப்பு, தலைகீழ் மடிப்பு, குனிந்த மடிப்பு, அதே மாதிரி மேல் மடிப்புள் மடிப்பு, கீழ் மடிப்புள் மடிப்பு, விசிறி மடிப்பு, இப்படியான நிறைய மடிப்புகள் இருக்குது. சரிதானே? இதெல்லாம் என்னது? அமுக்கத்தினால வர்றது. சாரி, அமுக்கு விசையினால வரக்கூடிய விசைகள். சரிதானே? அதே மாதிரி இழுவிசை காரணமாக என்ன நடக்கும்? 2 விசைகள் வந்து எதிரெதிர் தொழிற்படுறதுனால குறைகள் உருவாகும். சரிதானே? இந்த குறைகள்ல வந்து என்னது? சாதாரண குறை, நேராய்வு குறை, அமுக்க குறை, பிதிர்வு குறை, அதே மாதிரி வந்து பிளவு பள்ளத்தாக்கு, அதே மாதிரி படிநில தொடர் குறை, இப்படியான விடயங்கள் வந்து அங்க உருவாகும். இவ்வளவு தான் வந்து விசை சம்பந்தப்பட்ட கேள்விகள். இப்ப நீங்க பாருங்க, கேள்வியை பாருங்க. புவியோட்டின் மேல் பெரிய அளவிலான மலைத்தொடர்கள், சரிதானே, சமுத்திர அகழிகள், மத்திய சமுத்திர மலைத்தொடர்கள், இது எல்லாம் என்னத்துல உருவாகும்? இப்ப நம்ம பார்த்த விடயங்களை வச்சு பார்த்தா மலையாக்க விசை. சரிதானே? மலையாக்க விசையினால தான் என்ன செய்யும் சொன்னா இது எல்லாமே உருவாகும். ஓகே, அடுத்த கேள்வி வரும். புவி மேற்பரப்பில் இருந்து 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரை பறந்து காணப்படும் வளிமண்டல பறை. இது வந்து ஈஸியான விஷயம். என்னது? என்னது வரும்? மாறன் மண்டலம். மாறன் மண்டலம். சரிதானே? அப்ப மத்த விடயங்களையும் கொஞ்சம் மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போவோம். இது எல்லாம் நீங்க படிச்ச விஷயங்கள் தான். நம்ம பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு போகல வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நான் என்ன செஞ்சேன், இது எல்லாத்தையும் சொல்லுவோம் சொல்லி பார்த்தேன். ஓகே, 8 தொடக்கம் இப்ப மாறன் மண்டல புவியில காணப்படக்கூடிய அந்த வளிக்கோளம் என்று சொல்ற ஒரு பகுதிகளை காணப்படக்கூடிய படைகள் தான் வந்து இந்த படைகள். மாறன் மண்டலம், படைமண்டலம், அதே மாதிரி இடைமண்டலம், வெப்ப மண்டலம், அதே மாதிரி அயன மண்டலம், மேன் மண்டலம், இப்படியான நிறைய மண்டலங்கள் இருக்கு. சரிதானே? அதுல மெயினா உங்களுக்கு 7க்கு வரக்கூடியது வந்து 4 வகையான விடயங்கள். அதுல வந்து மாறன் மண்டலம், அதாவது புவியில பகுதியில இருந்துட்டு 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரையான பகுதியில காணப்படக்கூடிய மண்டலம் தான் இந்த மாறன் மண்டலம் அப்படின்னு சொல்ற பகுதி. இதுல வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ்ல என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை
வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகும். சரிதானே? இதை வந்து என்ன சொல்லுவோம்? வெப்ப நழுவு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எம்சிக்கு கூடிய விடயங்கள். நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எம்சிக்கு கட்டாயம் தேவையான விடயம். நம்ம வெறுமனே அந்த கேள்வியை மட்டும் பார்த்துட்டு போகாம அதுல இருக்கிற எல்லா விடயங்களையும் பார்த்துட்டு போனா உங்களுக்கு ஒரு பூரண விளக்கமா இருக்கின்றது நோக்கத்தினாலதான் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லி தாரேன். சரிதானே? பாருங்க, பார்த்து உங்களுக்கு தேவையானது நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரையான பகுதி என்ன சொல்லுவோம்? மாறன் மண்டலம் சொல்லுவோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் அல்லது ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் சொன்னா வந்து 0.64 பாகை செல்சியஸ். 1000 மீட்டர் சொல்ல போகல 6.4 பாகை செல்சியஸ்ல என்ன செய்யும்? வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகும். இந்த வீழ்ச்சி அடைகிற வெப்பநிலையை சொல்லும் என்னது? வெப்ப நழுவு வீதம். சரிதானே? அதே மாதிரி வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய மொத்த வாயு திணிவுகள்ல வந்துட்டு வளிகள் உள்ளடக்கிய, அதாவது 96% வளிப்பகுதி என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த மாறன் மண்டலத்துக்குள்ளதான் இடம்பெறுது. அதே மாதிரி வந்து கடல் மட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா அதாவது 1013 MB என்ன செய்யும் சொன்னா அமுக்கம் ஏற்படும். சரிதானே? அதே மாதிரி தரைப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா 470 MB வந்து அமுக்கம் வந்து ஏற்படுறத பார்க்கலாம். சரிதானே? எம்பி என்று சொன்னா வந்து மில்லிபார் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இவ்வளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு போதும். அடுத்தது வந்து படைமண்டலம். படைமண்டலம் என்னது? அதாவது அந்த 16 தொடக்கத்துல இருந்துட்டு 50 கிலோமீட்டர் வரைக்குமான பகுதியை சொல்லும் என்னது? இந்த படைமண்டலம் என்று சொல்லுவோம். சரிதானே? இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் வந்துட்டு அதாவது ஓசோன் படை காணப்படக்கூடிய படை. அதே மாதிரி படைத்தரிப்பு எல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அவ்வளவு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிதானே? அதே மாதிரி வந்து இடைமண்டலம் பார்த்தா என்ன? 50 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையான பகுதி. மத்த எல்லாம் வந்து நம்ம பின்னுக்கு பார்ப்போம். சரிதானே? பின்னுக்கு வந்து பௌதிக புயல் படிக்கல மத்த விடயங்களை பார்த்தோம்னா சரி. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா 90 பாகை செல்சியஸ் வந்து இங்க வந்து வெப்பநிலை எங்க காணப்படும்? இடைமண்டலத்துல. சரிதானே? அதே மாதிரி வந்து வெப்பமண்டலத்தை பார்த்தோம்னு சொன்னா 120 கிலோமீட்டருக்கு அங்கால காணப்படக்கூடியதான் வந்து வெப்பமண்டலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து அயனமண்டலம்னு சொன்னா வெப்பமண்டலத்துக்கு மேல இருக்கிற மண்டலங்கள். அது வந்து 400 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதியை சொல்லும் வந்து அயனமண்டலம்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வியில புவியின் மேற்பரப்பிலிருந்து 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரை பறந்து காணப்படக்கூடிய வளிமண்டல பகுதி என்னன்னு சொன்னா வந்து மாறன் மண்டலம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். 13வது கேள்வி. மண்ணின் இயல்பு முதிர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் மண் உருவாக்க காரணி. சரிதானே? இப்ப இதுல என்ன சொன்னா மண் தொடர்பான, அதாவது வானிலை அழிதலும் மண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு யூனிட் ஒன்று இது. அந்த யூனிட்டுக்குள்ள வரக்கூடிய கேள்வி தானே இது. அப்ப அதுல காணப்படக்கூடிய இந்த மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல வந்து ஒரு கேள்விதான் வந்து இது. அதுல வந்து மண்ணின் இயல்பு முதிர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கின்ற மண் உருவாக்க காரணி. அப்ப மண் உருவாக்க காரணி பற்றின ஒரு தெளிவொன்னு இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? இது தொடர்பான விளக்கங்களுக்கு செய்யலாம். அப்ப மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகளை பார்த்தோம்னு சொன்னா என்ன எல்லாம் இருக்குது? தாய்ப்பாறை, காலநிலை, தரை தோற்றம், பின்னல் காரணிகள் அல்லது உருவிக்கருவின்னு சொல்லலாம். உருவிக்கருவிகள் என்ன? அதாவது அரித்தல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விடயங்கள் இருக்குதானே, அது எல்லாமே வரும். அதே மாதிரி காலம், புவி அசைவு, அதே மாதிரி தாவர விலங்குகள செயற்பாடு, நீர்வடிகால், மனிதன் செயற்பாடு, இது எல்லாமே வந்து என்னது? மன்ற உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி. சரியா? அப்ப இதுல வந்து பெஸ்ட்டுக்கு தாய்ப்பாறை சம்பந்தமா சும்மா மேலோட்டமா சும்மா பார்ப்போம். இப்ப தாய்ப்பாறை என்ன? அதாவது மண்ணின் குறுக்குவெட்டு முகத்துக்கு ஒரு அடிப்படையாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? இந்த தாய்ப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த தாய்ப்பாறையில அடிப்படை இயல்புக்கு ஏற்ப என்ன செய்யும்னு சொன்னா மண்ணின் பௌதிக இயல்புகள் என்ன செய்யும்? மாற்றப்படும். அந்த பௌதிக இயல்புகள் என்ன செய்யும்? மாற்றப்பட்டு தீர்மானிக்கப்படும். அது என்னென்ன விடயங்கள்? அதே மாதிரி அந்த பார்த்தோம்னு சொன்னா அதுல கட்டமைப்பு, உள்ளடக்கம், அதே மாதிரி நிறம், வயது, உறுதித்தன்மை, அதே மாதிரி கிடையான நிலக்கத்து அளவு, இது சம்பந்தமா எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? இந்த தாய்ப்பாறையை வச்சு பார்க்கலாம். சரியா? இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா காலநிலை என்ன? மண் உருவாக்கத்துல பிரதான ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காலநிலைன்னு சொல்லுவோம். அதுல வந்து மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, காற்று, ஈரப்பதன், சூரிய ஒளி, இது எல்லாமே வந்து அங்க செல்வாக்கு செலுத்துது இந்த காலநிலையில. சரியா? அதே மாதிரி வந்து வானிலை அழிதல் வந்து பௌதிக முறையால வானிலை அழிதல், இரசாயன முறையால வானிலை அழிதல் சொல்லிட்டு அதுல இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பின்னுக்கு பார்ப்போம். இப்ப பௌதிக முறையான வானிலை அழிதல் என்னது? இப்போ அதாவது வந்துட்டு இப்போ உறைபனி அடைகிற நிலை, அதே மாதிரி வந்து காற்றோட்டம், பலமான காற்றோட்டம் சொல்லுவோம். அதே மாதிரி கழுவு நீரோட்டம், கடல் அலைகிற செல்வாக்கு, அதே மாதிரி அசாதாரண ரீதியில ஏற்படக்கூடிய வெப்பநிலை, அதே மாதிரி மனிதன் செயற்பாடுகளை ஏற்படக்கூடிய முறை. இப்ப உதாரணமா இந்த குகை என்னது சுரங்க கைத்தொழில் மேற்கொள்றதுனால உருவாகிறது. அதே மாதிரி மனிதன், விலங்கு, தாவரங்கள செயற்பாடுகள் ஏற்படக்கூடியது. இதெல்லாமே என்ன சொல்லுவோம்? பௌதிக முறையால வானிலை அழிதல். இரசாயன முறையால ஏற்படக்கூடியது என்னது?
நீரேற்றம், நீர் பகுப்பாய்வு, அதே மாதிரி வந்து ஒட்சியேற்றம், கரைதல், காபனேற்றம் நடக்கிறது. இது எல்லாமே வந்து இரசாயன முறையால வானிலையால இதழ். அதே மாதிரி இதே மாதிரி தரை தோற்ற காரணி, அதே மாதிரி வந்து உருவிக்கருவிகளை செல்வாக்கு செலுத்துகிற காரணி, அதே மாதிரி காலநிலை, காலம், நீர் வடிகால் அமைப்பு, உயிரியல் காரணி, இப்படியான நிறைய காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்துது. இதுல மண்ணின் இயல்பு, முதிர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கிற மண்ணுருவாக்க காரணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா காலம். சரிதானே? இப்ப மண்ணுருவாக்கத்துல வந்து நீண்ட காலம் என்ன செய்யப்படும், தேவைப்படும். அதுல மண்ற இயல்பு, முதிர்ச்சி இதை தீர்மானிக்கிற விதத்துல வந்து இந்த காலம் செல்வாக்கு செலுத்துது. அதே மாதிரி இந்த பாறைகள் வானிலை அழிதலுக்கு உட்படுறது, அந்த பாறைகள் சிதைவடைகிறது, தாவர விலங்கு பொருட்கள் உக்கி சேதமடைகிறது. அதே மாதிரி இந்த மண் இது எல்லாமே வந்து மண்ணுடன் கலக்கிறது. இது தொடர்பான ஒரு இது எல்லாமே வந்து ஒரு பல நூற்றாண்டு காலம் எடுக்கும். சரிதானே? இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் வந்து இந்த மண்ணின் இயல்பு எப்படி காணப்படுது, அந்த மண்ணின் ஒரு படிநிலை இருக்கும், அந்த முதிர்ச்சி நிலை இருக்கும், அது எப்படி காணப்படுது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான காரணம் என்னது, காலம். சரிதானே? அப்ப மண்ணின் இயல்பு, முதிர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கிற மண்ணுருவாக்க காரணி என்னது, காலம். இது வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப 14வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் எரிபொருள் கணியங்கள் உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. கணியங்கள் தொடர்பான விடை. கணியங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? இதுல இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். பின்வருவனவற்றில் எரிபொருள் கணியம் உள்ளடங்கிய விடை தொகுதி என்ன வரும்? சோடியம். ஓ, தோரியன், தோரியனைட், தோரியமைட் என்று தோரியனைட் என்று சொல்லி வரும். சரியா? தோரியனைட், மொனோசைட் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல வந்து உங்களுக்கு கணியங்கள் சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். சரியா? சின்ன நோமலா கொஞ்சம் பார்ப்போம் கணியங்கள். இப்ப பொதுவா பார்த்தோம்னு சொன்னா இயற்கையாக உருவான இரசாயன சேர்க்கைகள், அதே மாதிரி குறிப்பிட்ட வடிவம் கொண்ட திண்ம படிவுகளை என்ன செய்யலாம் இந்த கணியங்கள் சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த கணியங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா 3 வகையான கணியங்கள் காணப்படுது. எரிபொருள் கணியம், உலோக கணியம், உலோகமற்ற கணியம். சரிதானே? அந்த எரிபொருள் கணியத்துக்குள்ள வர்றது என்னது, உயிர் படிவுகள் ஒண்ணு வரும். அதே மாதிரி தோரியனைட் ஒண்ணு வரும். அதே மாதிரி மொனோசைட் வரும். இப்போ உயிர் படிவுகள் பார்த்தோம்னு சொன்னா இது எங்க காணப்படும் சொன்னா சேற்று நில தாவரங்கள். சரிதானே? சேற்று நில தாவரங்கள்ல அது அது என்ன நடக்கும்னு சொன்னா இப்போ உதாரணமா நம்ம மயோசின் காலம், அதே மாதிரி பிளேத்தோசியன் காலம், டைனோசர் யுகம் அப்படின்னு சொல்லி நிறைய யுகங்கள் இருக்கு. அந்த காலத்துல காணப்பட்ட அந்த தாவரங்கள் என்ன செய்யும் சொன்னா புதையிடும். அந்த புதையிட்டு என்ன செய்யும் சொன்னா உயிர் படிவுகளா மாறும். அந்த கருப்பு கலர்ல வரும் அந்த அந்த பகுதி எல்லாமே. சரிதானே? அது வீடியோ ஒன்று இருக்குது. நான் உங்க குரூப்ல நான் அப்லோட் பண்றேன். ஓகே. அது வந்து சொல்லும் உயிர் படிவுகள். சரிதானே? அதே மாதிரி இது எங்கே காணப்படும் சொன்னா உதாரணமா இலங்கையில வந்து முத்துராஜவல சேற்று நிலம், அதே மாதிரி வடகொழும்பு பிரதேசத்துல, அதே மாதிரி தியத்தலாவ பண்டாரவல பகுதியில, அதே மாதிரி நுவரெலியாவில இந்த பகுதியில் என்ன செய்யப்படும் சொன்னா இந்த எரிபொருள் கனியங்கள் காணப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி இதுல தோரியனட் மொனோசைட் என்ன விஷயம் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து தோரியனட் மொனோசைட் வந்து கதிரியக்க சக்திகள் காணப்படக்கூடிய ஒரு பகுதி தானே இந்த இது. அதாவது இது வந்து என்ன பெரும்பாலும் வந்து அணுசக்தி உருவாக்கத்துக்கு தேவைப்படுறது. இதுல மொனோசைட் தோரியனைட்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அது தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அணுசக்திக்கு தேவைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். அது ஓகே. அதே மாதிரி தோரியனைட் பார்த்தோம்னு சொன்னா எங்க காணப்படுவதுண்டா இரத்தினபுரி மாவட்டத்துல காணப்படுது. அதே மாதிரி மொனோசைட் பார்த்தோம்னு சொன்னா மொனோசைட் வந்து அந்த ஹைகாவல, அதை இந்திரவல பிரதேசங்கள்ல காணப்படக்கூடியது வந்துட்டு என்னது இந்த மொனோசைட் பகுதி. அதே மாதிரி உலோக கனியம் சொல்லி கொஞ்சம் இருக்குது. அப்ப உலோக கனியம் பார்த்தோம்னா என்னது, இரும்பு காணப்படும். உலோக கனியத்துல செம்பு, மக்னீசியம், நிக்கல், குரோமியம், டங்ஸ்டன், சிலிக்கன் இது எல்லாமே வரும். அதுல பார்த்தோம்னு சொன்னா இரும்புல வந்து 2 வகையில காணப்படுது. என்னது, லிமோனைட் வகை, மெக்னடைட் வகை காணப்படுது. லிமோனைட் வகை எங்க காணப்படும் பார்த்தோம்னா இரத்தினபுரி மாவட்டத்துல காணப்படும். அதே மாதிரி காலில, மாத்தறை மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய மலை உச்சிகள்ல படிந்து காணப்படக்கூடிய இரும்பு தாதுன்னு சொல்லுவோம் லிமோனைட். அதே மாதிரி மெக்னடைட் எங்க காணப்படும், புத்தள மாவட்டத்துல, அதே மாதிரி விளக்கத்திர, புத்தளத்துல வந்து விளக்கத்திர, சேருவல, அதே மாதிரி வந்துட்டு திருகோணமலை பகுதியில, சேருவல வந்து திருகோணமலை பகுதியில காணப்படக்கூடிய தோப்புருகங்களைகிற சைட்ல காணப்படும். சரிதானே? திருகோணமலை பகுதியில் காணப்படக்கூடிய மெக்னடைட்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது என்னது, உலோகமற்ற கனியம். உலோகமற்ற கனியம் என்னது, மணல் காணப்படும். சரிதானே? களி காணப்படும், மணற்கல் காணப்படும், மாணிக்கம் காணப்படும். அதே மாதிரி காரியம், மைக்கா, உப்பு, தொலோமை, அப்பத்தை, பெல்ஸ்பார் இது எல்லாமே என்னது, உலோகமற்ற கனியம். இப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப குதிரைமலை, பொல்கொட்டு, ஹைக்காவல, புல்மொட்டை இதுல எல்லாம் என்ன காணப்படுது, கனியப்படிவுகள், கனிய மணல் வந்து காணப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி மிகப்பெரிய கனிய மணல் படிவு எங்க காணப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா
புல்மொட்டையில காணப்படுது. சரிதானே? புல்மொட்டையில காணப்படக்கூடிய இல்மனைட் பகுதியை சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கனியமணல்ல வந்துட்டு 70% என்ன காணப்படும்? புல்மொட்டையில காணப்படுறதுல இல்மனைட் காணப்படும். 10% வந்து சேர்க்கோன் காணப்படும். அதே மாதிரி 8% வந்து ரூட்ரைட் வந்து காணப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து முல்லைத்தீவு, நிலாவளி, நாயாறு, புதுவைக்கட்டு, தேவிக்கல்லு, இப்படியான பிரதேசங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்து கனியமணல் பரவி இருக்கிறத இப்ப வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு கனியங்களுக்குள்ள வர விஷயங்கள். அதுல வந்துட்டு களி, அடுத்த விஷயம் வந்து களி. களி என்னது? அதாவது இப்ப உதாரணமா பீங்கான் செய்யறதுக்கு, ஓடு, சீமந்து, செங்கல் செய்யறதுக்கு, இப்படியான கைத்தொழிலுக்கு வந்து இந்த களிகள் பயன்படுத்த பார்க்கலாம். சரிதானே? இதுல வந்து கேலின் வந்து பீங்கான், கேலின் வந்துட்டு பீங்கான் செய்யறதுக்கான களி. சரி, அதே மாதிரி பந்து களி, ஒட்டுக்களி, இதெல்லாம் வந்து காணப்படுறத பார்க்கலாம். சரிதானே? இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கனியங்களுக்குள்ள வரக்கூடிய விஷயம். அப்போ இதுல வந்து பின்வரும் ஒன்றில் எரிபொருள் கனியங்கள் உள்ளடக்கிய விடையதான் நம்மளுக்கு கேள்வி. அது என்னது? தோரியனைட்டும் மோனோசைட்டும். இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். 15வது கேள்வி. 15வது கேள்வியை பாருங்க. அதாவது மரியான அகழி உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள். மரியான அகழி உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி தானே என்று கேட்டியான். என்னது? தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு தகடு மற்றொன்று தகடு அமர்த்தப்படும். இதனால என்ன உருவாகும்? மடிப்பு மலைகள் தான் உருவாகும். சரிதானே? அகழிகள் உருவாகுமா? இல்ல. மடிப்பு மலைகள் உருவாகிறதுக்கு உதாரணம் சொல்ல போனா எவரெஸ்ட் மலை, இமயமலை, இதெல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அடுத்து 2வது பாருங்க. கண்டத்தகடு ஒன்றின் கீழ் சமுத்திரத்தகடு ஒன்றாக அமலும் போது என்ன நடக்கும்? அகழிகள் உருவாகும். மரியானா அகழி, மிண்டோனா அகழி அப்படின்னு சொல்லிட்டு பகுதியை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 2 தகடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி நகரத்தை என்ன சொல்லுவோம்? ஒருங்கும் தகட்டை செய்வு அல்லது ஒருங்கும் தகடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமுத்திர தகடுகளுக்கு இடையே 2 சமுத்திர தகடுகள் ஒன்றோட ஒன்று ஒருங்கும் போது என்ன நடக்கும்? தீவுகள் உருவாகும். என்னதாங்க? ஹவாய் தீவு அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி 2 தகடுகள் எதிரெதிர் திசையில செல்லவுகள் என்ன நடக்கும்? பிளவுகள் வரும். சரியான? இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆப்பிரிக்க பிளவுகள், ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியானே? இதுல வந்து இப்ப ஒருங்கும் தகட்ட செயல் வந்து கண்டமும் கண்டமும் ஒருங்குறதுனால வந்துட்டு மடிப்பு மலைகள் உருவாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டமும் சமுத்திரமும் ஒருங்குறதுனால வந்து என்ன நடக்கும்? அகழிகள் உருவாகும்னு சொல்லலாம். சமுத்திர தகடும் சமுத்திர தகடும் ஒருங்குறதுனால வந்துட்டு தீவுகள் உருவாகுதுன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு விடை என்ன? பொருத்தமான விடை கண்டத்தகடு ஒன்றின் கீழ் ஒன்று, கண்டத்தகடு ஒன்றின் கீழ் சமுத்திர தகடு ஒன்று அமுல்றதுனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மரியானா அகழி, அகழிகள் பொதுவாக உருவாகும். அதுல வந்து மரியானா அகழிக்கு பக்கத்துல இன்னொரு அகழி இருக்குது. அதுக்கு என்ன பேர்? மெண்டோனா அகழி. சரிதானே? இவ்வளவு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி. எரிமலை வெடிப்பினால் உருவாக்கப்படும் தள்ளல் நிறுவனங்கள், சாரி, தள்ளல் நில உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை. சரியா? எரிமலை வெடிப்பு உருவாக்கப்படும் தள்ளல் நில உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை. அப்ப இதுல என்ன வரும்? எரிமலை நில உருவங்கள் வந்து 2 வகையான நில உருவங்கள் இருக்குது. சரியா? நீங்க இது எரிமலை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? இது எல்லாமே எல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான். இப்போ சும்மா உதாரணத்துக்கு இப்ப எரிமலை சம்பந்தமா உங்களுக்கு பாக்குறேன்னு இந்த பாருங்க. சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, 16வது கேள்வி பாருங்க. எரிமலை வெடிப்பின் உருவாக்கப்படும் தள்ளல் நிற உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை. மாத்திரம் கொண்ட விடை என்னது இதுக்குள்ள? 3வது எரிமலை வாய், எரிமலை கூம்பு, எரிமலை கழுது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்து எரிமலையில உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் 2 வகையான எரிமலை நில உருவங்கள் உருவாகும். அதுக்கு முன்னே பார்த்தோம்னு சொன்னா இப்ப எரிமலை வளையங்கள் சொல்லி ஒரு இருக்கு. அப்ப 4 வகையான வளையங்கள் இருக்கு. என்னது? பசிபிக் நெருப்பு வளையம், அதே மாதிரி மத்திய தரைக்கடல் பிரதேசம், மத்திய சமுத்திர தகட்டு எல்லை சார்ந்த வளையம், அதே மாதிரி ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வளையம். இதெல்லாம் என்னது? எரிமலை சார்ந்த வளையங்கள். இப்போ உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா வந்து செயற்பாட்டின் அடிப்படையில 3 வகையான எரிமலைகள் உருவாகும். சரிதானே? அது என்னது? அவிந்த எரிமலை, உறங்கும் எரிமலை, உயிர்ப்பு எரிமலை என்று சொல்லிட்டு 3 வகையான எரிமலைகள் இருக்குது. இப்ப அவிந்த எரிமலை என்ன? ஒரு காலத்துல செயற்பட்டு முற்றாக என்ன செய்யப்படும்? அந்த எரிமலை வந்துட்டு இல்லாம போயிடும். சரிதானே? அதை என்ன சொல்லுவோம்? அவிந்த எரிமலை. உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா கிளிமஞ்சாரோ அப்படின்னு சொல்லி எரிமலைக்கு உதாரணமா இந்த எந்திரன் படத்துல அந்த ஒரு பாட்டு இருக்குதானே? அந்த பாட்டுல வரும் கிளி மஞ்சாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த பகுதியை சொல்லும் என்னது? அவிந்த எரிமலை. ஆப்பிரிக்கா பகுதியில தான் அந்த பகுதி காணப்படுது. அதே மாதிரி உறங்கும் எரிமலை. உறங்கும் எரிமலை என்ன? ஏற்கனவே வெடிப்பு நிகழ்ந்த இப்ப என்ன செய்யும்? புகைகளை தூசிகளை வெளியிட்டு கொண்டிருக்கும். எதிர்காலத்துல என்ன நடக்கும்? வெடிக்கும். இப்படி இருக்கக்கூடியதான் என்னது? இந்த உறங்கும் எரிமலை. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து மேற்கிந்திய தீவுல காணப்படக்கூடிய எரிமலை, அதே மாதிரி வந்து பினாட்டு போ எரிமலை,
பிலிப்பைன்ஸ்ல காணப்படுது, ஜப்பான்ல காணப்படக்கூடிய எரிமலைகள், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? உறங்கும் எரிமலைன்னு சொல்லுவோம். உயிர்ப்பு எரிமலைன்னா என்ன? எப்பயுமே என்ன செய்யும்? வெடிச்சுக்கிட்டே இருக்கும், புகைகளையும் வெளியிட்டு கொண்டிருக்கும், நெருப்பையும் கக்கி கொண்டிருக்கும். இதெல்லாத்தையும் என்ன சொல்லும்? இதெல்லாமே என்னது? உயிர்ப்பு எரிமலைன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1400க்கு மேல என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த உயிர்ப்பு எரிமலைகள் காணப்படுறதை நம்ம பார்க்கலாம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஹவாய் தீவுல காணப்படக்கூடிய எரிமலைகள், டிசிவியஸ் எரிமலை, மோனோலோ எரிமலை, இது எல்லாமே வந்து உயிர்ப்பு எரிமலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கக்குக அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு வகையான கக்குகை இருக்கு. என்னது? மத்திய கக்குகையும் இருக்குது, பிளவு கக்குகையும் இருக்குது. இப்ப ரெண்டு வகையான கக்குகை அடிப்படையில் என்ன நடக்கும்னு சொன்னா எரிமலை உருவாகும். அதுல மத்திய கக்குகை அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ஹவாயன் வகை எரிமலை உருவாகும். அதே மாதிரி ஸ்ட்ரம்போலி வகை உருவாகும், விசுவியஸ் வகை உருவாகும், அதே மாதிரி ஒல்கோனா வகை உருவாகும், அதே பிளீனியன் வகை உருவாகும். சரிதானே? அதே மாதிரி பிலியன் அப் வகைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது எல்லாமே என்னது? எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா மத்திய கக்குகை அடிப்படையில உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். அதே மாதிரி வந்து பிளவு வகை எரிமலை நில உருவங்கள் பார்த்தோம்னு சொன்னா என்னது? பிளவுகள் அடிப்படையில இது வந்து பல கிலோமீட்டர் நீளமான வகையில என்ன செய்யும்? பிளவுகளை உட்படுத்தும். இப்படியான வகையை சொல்லும் வந்து பிளவு வகை எரிமலை என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமா இப்போ அத்லாந்திக் சுவடிய மலைத்தொடர்கள் இருக்குதானே, அத்லாந்திக் சமுத்திரத்துல காணப்படக்கூடிய மலைத்தொடர்கள், இது எல்லாமே வந்து பிளவு வகை எரிமலை என்று சொல்லுவோம். இதுக்கு அடுத்த விஷயம் தான் என்னது? எரிமலை சார்ந்த நில உருவங்கள். அந்த நில உருவங்கள் வந்து ரெண்டு வகையான நில உருவங்கள் இருக்குது. தள்ளல் நில உருவங்கள், தலையீட்டு நில உருவங்கள். இப்ப அதுல வந்து தலையீட்டு நில உருவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா வில்லை தீப்பாறை, குத்து தீப்பாறை, குழிவு தீப்பாறை, ஆட்பிளவு கக்குகை, கிடை தீப்பாறை, சீதர்மறை தீப்பாறை, பாதாள கற்குகை, அதே மாதிரி வந்து குமிழ் தீப்பாறை, எரிமலை கழுத்து, இது எல்லாமே என்னது? தலையிட்டு நில உருவங்கள். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம பின்னுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல விரிவா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து தள்ளல் தீப்பாறை. தள்ளல் தீப்பாறையில என்னென்ன வரும்? எரிமலை கூம்பு, கூட்டெரிமலை, லாவா கூம்பு, எரிமலை வாய், சாம்பல் கூம்பு, அதே மாதிரி எரிமலை கழுத்து, எரிமலை குமிழ்கள், அதே மாதிரி லாவா பாய்ச்சல், அதே மாதிரி வந்து லாவா பரிசை, எரிமலை பரிசை, எரிமலை குன்றுகள், இது எல்லாமே என்னது? தள்ளல் நில உருவங்கள வரக்கூடிய எரிமலைகள். அப்ப இதுல வந்து வரக்கூடிய விடை என்னது? எரிமலை வாய், எரிமலை கூம்பு, எரிமலை கழுத்து. இதுதான் என்னது? எரிமலை வெடிப்பினால் உருவாக்கப்படுகின்ற தள்ளல் நில உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை. சரி, ஓகே. அடுத்தது வருவோம். 17வது கேள்வி. காற்றடிப்பினால் உருவாக்கக்கூடிய படிதல் நில உருவங்கள். இது வந்து அடுத்தது வந்து புறவிசைகளை வரவுது. காற்றடிப்பினால் உருவாக்கக்கூடிய படிதல் நில உருவங்கள் என்ன? இதுல என்ன வரும்? எத்தனாவது விட வரும்? காற்றடிப்பினால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். காற்றடிப்பினால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் உங்களுக்கு தெரியுமா? முதலாவது வரும். சரிதானே? பிறையுறு மணற்குன்று, நுண்மண் படிவு, புச்ச மணற்குன்று. காற்றடிப்பினால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் வந்துட்டு ரெண்டு வகையான நில உருவங்கள் இருக்கு. காற்றடிப்பினால நம்ம பின்னுக்கு பார்ப்போம். சரியா? அது நம்ம புற பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். அதுல வந்து அரித்தல் நில உருவங்கள், படிதல் நில உருவங்கள்னு சொல்லி இருக்கு. இப்ப அரித்தல் நில உருவங்கள் என்ன? அது நம்ம பின்னுக்கு நம்ம பார்ப்போம். சரியா? இதை நான் சும்மா உங்களுக்கு எம்சிக்கு மாதிரி சொல்லிட்டு போறேன். அதுல நிறைய செயற்பாடுகள், அரித்தல் செயற்பாடுகள் தான் இருக்குது. நம்ம பின்னுக்கு புறவிசைய படிக்கக்குள்ள பார்ப்போம். இதுல வந்து நில உருவங்களை மட்டும் சும்மா ஷோர்ட்டா பார்ப்போம். காற்றடிப்பினால் உருவாக்கக்கூடிய அரித்தல் நில உருவங்கள், படிதல் நில உருவங்கள் சொல்லி ரெண்டு வகையான நில உருவங்கள் இருக்கு. அதுல அரித்தல் நில உருவங்கள் என்னெல்லாம் வரும்? அதாவது வாரீரக்கல் பள்ளம், யாடாங்கு, தளத்திடை கொன்று, அதே மாதிரி பாறை சமவெளிகள், அதே மாதிரி காளான் வடிவ பாறை, பீடை கிடை திணிவு, அதே மாதிரி மேசா பியூட் என்று சொல்ற அந்த பகுதி, இது எல்லாமே வந்து என்னது? அரித்தலினால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். அதே மாதிரி படிதலினால சில நில உருவங்கள் உருவாகும். இதுல சொன்ன மாதிரி வந்துட்டு பிறையுறு மணற்குன்று, நுண்மண் படிவு, புச்ச மணற்குன்று, நெடுமணற்குன்று, நட்சத்திர மணற்குன்று, அதே மாதிரி வந்து வேற என்ன இருக்குது? சும்மா வெறுமனை மணற்குன்று, பிரதானமாக காணப்படக்கூடிய மணற்குன்று, இது எல்லாமே வந்துட்டு வரும். இதெல்லாம் வந்து காற்றினால் உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். இப்படி 5 வகையான புறவிசை செயற்பாடுகள் இருக்குது. அது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிதானே? ஓகே, இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பியும் வந்துட்டு கட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு 17 கேள்வி பார்த்திருக்கிறோம். 18, 19, 20 இந்த 3 கேள்வியும் பார்த்துட்டு நம்ம குயிக்கா பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்து முடிச்சு கொள்வோம். சரியா? என்ன சொன்னா டைம் அவுட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரியா? இன்னொரு 9 நிமிஷத்துல வந்து இது முடிஞ்சிடும். ஓகே, குயிக்கா பார்ப்போம். 18வது கேள்வியை பாருங்க. தாவரப்படிகள் நீரிலிருந்து தாவரங்கள் நீர்நிலைகளிலிருந்து
நீர் ஆவியாகி வளிமண்டலத்தினை சென்றடைகின்ற செயன்முறை என்ன சொல்லுவோம்? தாவரத்திலிருந்து நீரின் நிலையில இருந்து என்ன செல்வோம்? ஆவி ஈர்ப்பும் ஆவி ஆக்கமும் நடைபெறும். சரிதானே? இது வந்து உங்களுக்கு நீரியல் வட்டம் என்று சொல்ற அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சரி. இப்ப நீரியல் வட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆவியாக்கம் ஆவி ஈர்ப்பு நடைபெறும். அதே மாதிரி நீரை சேமிக்கிற நடைபெறும். அதே மாதிரி முகில்கள் உருவாக்குற பனிபடல் நிலை, படிவீழ்ச்சி, இது சம்பந்தமா எல்லாமே வந்து வரக்கூடியது வந்து இந்த நீரியல் வட்டம் என்று இருக்குது. அதுல தாவரங்கள் நீர்நிலைகள் இருந்து நீர் ஆவியாகி வரக்கூடியது என்னது? ஆவி ஈர்ப்பும் ஆவியாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இடை அயன ஒருங்கல் வளையம் ITCZ அப்படின்னு சொல்றது என்னது? இதுக்கு என்ன வரும்? முதலாவது விட வரும். அகலக்கோட்டு அடிப்படையில வந்துட்டு சைபர் தொடக்கம் 20 வரையான வடக்கு தெற்கு வளையத்துல வீசக்கூடிய உலகின் தாழ் அமுக்க கொண்ட வழி, இதை சொல்லுவோம் வந்து ITCZ வளையம். நம்ம இதை வந்து காலநிலைகளை படிப்போம். அதாவது காலநிலைகளை வடகில் பருவக்காற்று தென்மேல் பருவக்காற்று இடம்பெறதுக்கு பிரதானமான ஒரு காரணம் வந்து இது. அதே மாதிரி வந்து காலநிலை மாற்றத்துல எல்னினோ லானினோ ஏற்படக்கூடியதுக்கும் வந்து பிரதானமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதை வந்து 18 இருந்து திருப்பி நம்ம ஒரு பாவம் டைம் இல்லாததுனால இதை வந்து கொஞ்சம் ஷோர்ட்டா வந்து சொல்லிட்டு போறேன். சரியா? ஓகே, இது வந்து உங்களுக்கு விளங்கிடும் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இலங்கையின் வடகில் பருவக்காற்று மழை மூலம் அதிகமான மழை வீழ்ச்சி பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? வடகில் பருவக்காற்று மழை மூலம் வந்து அதிகமான மழை வீழ்ச்சி பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? நான் பேசுற கிளியரா கேக்குதா? சரி சொல்லுங்க, நான் பேசுற கிளியரா கேக்குதாண்டு? ஓம் சார். ஓகே. இலங்கையின் வடகில் பருவக்காற்று மழை மூலம் அதிகமான மழைவீழ்ச்சியை கொள்ளாமைக்கான காரணம் சரிதானே? பெற்றுக்கொள்ளாமைக்கான காரணம் என்னது? அது பரந்த நிலப்பரப்பினூடாக வீசுகின்றது. அது ஓகே, சரி. அதேமாதிரி தரை தோற்ற வேறுபாடுகள், அதுவும் ஓகே. பரந்த நிலப்பரப்பினூடாக இக்காற்று வீசுவதனால் நீராவியாக மாறும் நிலை குறைவாக காணப்படுது. இது வராது. சரிதானே? அடுத்து 4வது பாருங்க, நிரம்பிய வழியாக காணப்படுவதனால் அதிக அளவான நீராவியை கொண்டிருக்கவில்லை. இதுவும் ஓகே. ஏன்னா நிரம்பிய வழியாக காணப்படுறது எங்க? இங்க தென்மேல் பருவ காற்றுல தான் வந்து நிரம்பிய வழி வந்து உருவாகும். அதே மாதிரி இந்து சமுத்திரத்தினோடாக வீசுவதனால் அது வந்து தென்மேல் பருவ காற்றுக்கு தான் அது வரும். சரியானே? அப்ப கொல்லாமைக்கான காரணம் என்ன? பரந்த நிலப்பரப்பினூடாக இக்காற்று வீசுவதனால் நீராவியாக மாறும் நிலை குறைவாக காணப்படுது. இதுதான் வந்து வரக்கூடிய விட. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இதுல வந்து காற்றுகள் அடிப்படையில வந்து இப்போ டேட் அடிப்படையில வந்து உங்களுக்கு நான் ஒரு இது லாஸ்டா வந்து இந்த விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ டேட் அடிப்படையில என்ன சொன்னோம்னா இலங்கையில மழை வீழ்ச்சி கிடைக்கும். சரிதானே? ஷோர்ட்டா பாத்தீங்கன்னு சொன்னா ஆக கடைசி மாசத்தை எடுங்க. டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி, அதுக்கப்புறம் அடுத்த 2 மாசம் மார்ச் ஏப்ரல், அதுக்கு பிறகு அடுத்த 5 மாசம் மே தொடக்கம் செப்டம்பர், அதுக்கு அடுத்தது இருந்து அக்டோபர் நவம்பர், அடுத்த 2 மாசம், அதுக்கு பிறகு நவம்பர் டிசம்பர். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் என்னது? வடகில் பருவக்காற்று ஏற்படும். சரிதானே? அதுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல்ல முதலாம் மேற்கு வகை ஏற்படும். அதே மாதிரி மே தொடக்கம் செப்டம்பர் ஏற்படக்கூடியது வந்து தென்மேல் பருவக்காற்று ஏற்படும். அக்டோபர் நவம்பர்ல வந்துட்டு அந்த 2ஆம் மேற்கு வகை உருவாகும். அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல பார்த்தோம்னு சொன்னா சூறாவளி மழை உருவாகும். இதெல்லாம் வந்து நம்ம காலநிலை தொடர்பாக படிக்கக்குள்ள நம்ம பார்ப்போம். ஓகே, நாம இன்னைக்கு படிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எது சரி சொல்லணுமாக இருந்தால் வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்லுங்கன்னா இந்த குரூப்ல வந்து நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை எப்படி கிளாஸ் ஓகேயா, கிளாஸ் வந்துட்டு இதேமே கொண்டு போவோமா, இல்ல வேற எது சரி செய்யணுமா, இல்லாட்டி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட கிளாஸ்ல நீங்க எங்களோட குரூப்ல, அதாவது புவியியல் ஜியோகிராபி ஃபெமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அதுல நீங்க உங்களுக்கு தெரிவிச்சீங்கன்னு சொன்னா கிளியரா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த விடயங்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். கிளாஸ் டைம் முடிய போறதை நினைக்கிறேன். நம்ம 21வது கேள்வியில இருந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ் போடக்குள்ள நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கிறேன். இப்ப குரூப் லிங்க் வந்துட்டு நான் திருப்பி ஷேர் பண்றேன். நீங்க இந்த இதுல ஜூம்ல வந்திருக்கிற அந்த லிங்க்ல இருக்குது அந்த எங்களோட குரூப்ல லிங்க். சரிதானே? நான் அதை காப்பி பண்ணி எடுக்கல இன்னும். லெப்ல யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ எந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ஒரு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நான் குரூப் லிங்க போடுறேன். சரிதானே? என்ன நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 78
68 0 27. சரிதானே? குரூப் லிங்க் வேணும்னு சொன்னா நான் அந்த உங்களுக்கு டைப் பண்ணி போட்டு விடுறேன். ஓகே, நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். சரியா? இந்த நம்பருக்கு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? ஓகே, நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். நான் ரெக்கார்டிங்கும் போடுறேன். சரியா? குரூப்ல நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்க குரூப்ல தெரிவிச்சு கொள்ளுங்க.